இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைய செய்தியின் தலைப்பு, நம்மை ஆபத்தில் விடுவிப்பவர் ஆண்டவர் மட்டுமே. நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றவுடன் அது அண்டை நாடான பாகிஸ்தான் எல்லைகளில் இருந்து நமக்கு வருகிறது என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, ஒரு உண்மையை சொல்லுகிறேன், உண்மை என்பது கசக்கவே செய்யும். ஆனால் சரியான உண்மை என்னவென்றால், நம் கூடவே இருப்பவர்களால் தான், நம்மை பார்த்து கொண்டே இருப்பவர்களால் தான், நம் மீது மிகுந்த அக்கறை உள்ளது போல நடந்து கொள்பவர்களால் தான் நமக்கு ஆபத்தே வருகிறது. ஆபத்து அருகில் வரும்போதுதான் அட நீயுமா புரூட்டஸ் என்று நமக்கு கேட்க தோன்றும். இதில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விதிவிலக்கு அல்ல. ஆண்டவரோடு கூடவே இருந்த யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். எல்லாவற்றையும் அறிந்தவராக ஆண்டவர் இருந்ததினால் யூதாஸினால் ஒரு நாள் ஆபத்து வரும், அவன் என்னை காட்டி கொடுப்பான் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் நம் நிலைமை அப்படி அல்லவே. எப்பொழுது யாரால் எந்த இடத்திலிருந்து ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஆபத்து என்பது ஒரு மனிதனுக்கு இரண்டு முக்கியமான விதங்களில் வருகிறது. முதலாவது, நமக்கு ஆபத்தான காரியங்களை விளைவிக்க விரும்புவது பிசாசுதான். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நாம் மகிழ்ச்சியோடு கூட இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது, ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருப்பது பிசாசுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது நமக்கு ஆபத்தை கொண்டு வந்து நம்மை கவிழ்த்து போடவே அவன் விரும்புகிறான். யோபுவின் வாழ்க்கையில் பிசாசு அதைத்தான் தன் கையால் நிறைவேற்றி காட்டினான். ஈசாக்கு செய்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சாதாரணமாக அல்ல. ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலன் கிடைத்தது. இதை கண்ட அபிமெலேக்கு ஈசாக்கை அங்கிருந்து விரட்டி போட தீர்மானித்தான். ஈசாக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்தான். இதுதான் இன்றைய நிலைமை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தால் நம்மை பார்க்கிற மனிதர்களுக்கு அதை பார்த்து சந்தோஷம் ஏற்படாது, பொறாமைதான் வருகிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பொறாமையினால் ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்தான சூழ்நிலைகளை கொண்டு வருவதற்கு தான் இன்றைக்கு நம்முடன் பழகும் மனிதர்களே முயற்சி செய்கிறார்கள். ஆகவே நமக்கு விரோதமாக எழுகின்ற பிசாசின் செயல்பாடுகளை முறியடிப்பதற்கும், பொறாமை பிடித்த மனிதர்களால் நமக்கு வருகின்ற ஆபத்துகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு துப்பாக்கி தேவைப்படுகிறது. அந்த துப்பாக்கி தான் ஜெபம். மூளையினால் சாதிக்க முடியாததை நம்முடைய முழங்கால் ஜெபத்தினால் சாதிக்க முடியும். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது உடனடியாக அவர் நமக்கு துணைக்கு வருகிறார். பொல்லாத பிசாசிடமிருந்து, பொறாமை பிடித்த மனிதர்களிடமிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். ஆசீர்வாதங்களை எல்லாம் பிடுங்கிவிட்டால் யோபு அழிந்து விடுவான் என்று பிசாசு நினைத்தான். ஈசாக்கின் நீரூற்றுகளை எல்லாம் கூற்று போட்டு விட்டால் அந்த இடத்தை விட்டு ஈசாக்கு ஓடி போய் விடுவான் என்று சத்துருக்கள் நினைத்தார்கள். ஆனால் அவரை நம்புகிற பிள்ளைகளோடும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளோடும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் தாமதமாக தான் புரிந்து கொண்டார்கள். நிச்சயமாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை எதிரிகள் தெரிந்து கொண்ட போதுதான் ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்கு புரிந்தது. இந்த உலகத்தில் நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய உடை, கேட்டவுடன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்பதை புரியாதவர்கள் தான் பொறாமை எண்ணத்துடன் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்த வருகிறார்கள். கவலையே படாதீர்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் நம்மை விடுவிப்பார். நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு சாட்சியாக வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்கவில்லை. உம்மோடு கூட உறவில் இருப்பது பிசாசுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறது. ஆனால் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் எங்கள் அருகிலே வந்து எங்கள் கரங்களை பிடித்து, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிற வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பது பிசாசுக்கு தெரியவில்லை. அதனால் ஆண்டவரே, நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் கூப்பிடுகிறோம். நீங்க எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய செட்டைகளுக்குள்ளே நாங்கள் வந்து ஒளிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பிசாசின் தந்திரங்களை எல்லாம் முறியடித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது, நாங்கள் விரும்புகிற பொருட்களை கொடுக்கும் போது
ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமா இருக்கும்போது அதை பார்த்து பொறாமைப்படுகிற மனிதர்களுடைய சகல விதமான வன் கண்களுக்கும் பொறாமை கண்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அது வாய்க்காமல் போகும் என்பதை உணர்ந்து உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன். எல்லா நெருக்கங்களிலும் இருந்து எங்களை விடுவிக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு கூட உண்மை நோக்கி பார்த்து உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.